9th CBSE மேக்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.4 இருக்கக்கூடிய எல்லா சம்மும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்டு அதோட ஹைட் வந்து 1.75 ஃபீட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இனிஷியலாக அதோட ஹைட் வந்து 1.75 ஃபீட் இருக்குது. இட் க்ரோஸ் பை 0.5 ஃபீட் ஈச் மந்த்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான், ஈச் மந்த்து. ஒவ்வொரு மாதமும் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 0.5 ஃபீட்டு தான் ஒவ்வொரு மாதமுமே வளருது. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. இப்போது இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டான வளர்ச்சி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம 7 monthsக்கு அப்புறம் அதோட ஹைட்டை நம்ம சொல்லிட முடியும். இப்போது ஃபஸ்ட்டு மந்த் எவ்வளோ வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட்டு. நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எவ்வளோ வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட் இருக்குல்ல, அதோட இனிஷியல் ஹைட் என்னது 1.75 ஃபீட்டு. இந்த பிளான்ட்டோட இனிஷியல் ஹைட் வந்து 1.75 ஃபீட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து அது எவ்வளோ வளருது அப்படின்னா 0.5 ஃபீட் வளருது. அப்போ டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டு மந்த்து. ஓகே, அப்போ டோட்டல் ஹைட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 கூட 0.5 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 0.5 இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2, இப்போ ஒன்றுனா 2.25ன்றது தான் இந்த பிளான்ட்டோட க்ரோத். எப்போ அப்படின்னா 1 மந்தோட எண்டில் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும், 2.25 ஃபீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இது செகண்ட் மந்த் அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5. இந்த ப்ளஸ் இது வந்து ஃபஸ்ட்டு மந்த்து அதோட க்ரோத்து, இது வந்து செகண்ட் மந்த் எண்டில் அதோட க்ரோத்து. ஓகே, அப்போது இதை நம்ம வந்து 0.5 ப்ளஸ் 0.5 இப்படி நம்ம எழுதுறதுக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.5 into 2ன்னு சொல்லி எழுதலாம். 0.5 into 2 அப்படி எழுதலாம். 0.5 ப்ளஸ் 0.5 அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். இப்போது செகண்ட் மந்த் எண்டில் இந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது கூட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம், 0.5 ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2.25 இது கூட 0.5 ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 கிடைக்கும். இது எப்போ அப்படின்னா செகண்ட் மந்தோட எண்டில் இந்த ஹைட்டு கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 months. 7 months முடியும் போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், எப்படின்னா இனிஷியல் ஹைட் வந்து 1.75. இப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த பிளான்ட் எவ்வளோ வளருதுன்னா 0.5. இப்போ நமக்கு எந்த மந்தோட எண்டு வேணும், 7 months எண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம 7 போடுறோம். அப்போ 0.5 நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 into 5 நம்பர் 35. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 3.5. அப்போ அந்த க்ரோத் எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது. இந்த 3.5 நம்ம எது கூட ஆட் பண்ணணும், இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்டோட ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, இதை வந்து 1, அப்போ 5. 5.25ன்றது தான் ஆஃப்டர் 7 month எண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இனிஷியல் ஹைட் என்னது 1.75. ஓகே, 1.75 இது இனிஷியலாக இருக்கக்கூடிய ஹைட்டு. அது கூட 7 monthsோட க்ரோத் எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 5.25 ஃபீட். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப்டர் 7 monthsனால் இது தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேக் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ். என்ன கேட்டிருக்காங்க, டி வேரியஸ் ஃப்ரம் 0 to 10 months. அப்போ டீங்கிறது மந்த்து. ஓகே, 0 to 10 months. ஓகே, அடுத்து என்ன, ஹைட்டு, ஹெச் இன்க்ரீசஸ் எவ்ரி மந்த்து. ஒவ்வொரு மாதம் முடியும் போது இந்த பிளான்ட்டோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஹெச். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான டேபிள்ஸ் போட்டுடலாம். இப்போ இது டீங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் மந்த்ஸு. ஓகே,
ஹெச்ன்றது என்னது? ஹைட்டு. ஒவ்வொரு மாதம் கடைசியிலையும் அந்த பிளான்ட் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் இந்த ஹெச். ஓகே, இப்போ ஃபஸ்ட் மந்த் இது 0 months. 0 monthஸில் இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 1.75 இருக்குது இனிஷியலாக. இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் அதோட க்ரோத் வந்து எவ்வளோ அதிகமாகுது? 1.75 கூட நம்ம 0.5 ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த 1 month எண்டில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.25. ஓகே, இப்போ செகண்ட் மந்தில் என்ன கிடைக்குது அப்படின்னா இப்போது இந்த இனிஷியல் ஹைட் வந்து இந்த 1 month எண்டில் அதோட ஹைட் எவ்வளோவா இருக்கும்? 2.25. அப்போ 2 months எண்டில் என்ன கிடைக்கும்னா அது கூட இன்னொரு 0.5 நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2.75. ஓகே, இப்போது அதே மாதிரி தேர்ட் மந்தில் பார்க்கும்போது 2.75 கூட ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 0.5 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 3.25 கிடைக்கும். இப்போ இந்த 3.25 கூட ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாம் ஒவ்வொரு மாதம் எத்தனை மந்த் வேணும் அப்படின்னா அப் டு 10 months வரலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3.25 கூட ஒரு 0.5. இப்போ என்ன கிடைக்கிது? 3.75. இப்போ இந்த 3.75 கூட ஒரு 0.5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25. இப்போ இந்த 4.25 கூட இன்னொரு 0.5. அப்போ 4.75. இந்த 4.75 கூட ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 5.25. ஓகே, இதுதான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி எழுதணும் 7 months எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ 5.25 கூட ஒரு 0.5 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.75. இந்த 5.75 கூட ஒரு 0.5 ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6.25. இந்த 6.25 கூட இன்னொரு 0.5 ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6.75. இதுதான் 10 months எண்டில் அந்த செடியோட க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.75 feet. ஓகே, 10 months எண்டு அதோட பிளான்ட்டோட க்ரோத் வந்து என்ன கிடச்சிருக்கு? 6.75 feetன்னு கிடச்சிருக்கு ஆஃப்டர் 10 months. ஓகே, இப்போ அவங்க கேட்ட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சரும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இனிஷியலாக இருக்கிறதோட ஹைட் வந்து 1.75. ஒவ்வொரு மாதமுமே நம்ம 0.5 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கடைசியில் என்ன நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு? 0.5 ப்ளஸ் 0.5. ஓகே, ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 6.75 feet. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன்னா எப்படி சொல்வீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஷன்றது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? பிளான்ட்டோட ஹைட்டை தான் கண்டுபிடிப்போம். அப்போ ஹெச். பிளான்ட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்கும்போது எப்படி கண்டுபிடிப்போம்? ஒவ்வொரு மந்தோட எண்டுலையும். அப்போ எது வேரி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மந்த்து தான் வேரி ஆகுது. மந்த் அதிகமாக ஹைட் அதிகமாகுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வேரி ஆகுது மந்த்து. அப்போது அதை ஹெச் ஆஃப் டீன்னு போட்டுக்கணும். இப்போ இங்கே இந்த மந்த் வேரி ஆகும்போது ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா இனிஷியல் ஹைட் என்னது? 1.75. கான்ஸ்டன்ட் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது? 0.5 இன்ட்டு டி. இந்த டி அதிகமாகும்போது இந்த மந்தோட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அதிகமாகும்போது இந்த க்ரோத்தும் அதிகமாகுது. ஓகே, இதுதான் அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன். அவ்வளோதான், இந்த சம் வந்து நம்ம செஞ்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் க்ரோத். லீனியர் க்ரோத்துன்னு ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த க்ரோத்தோட வளர்ச்சி, அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 0.5 feet தான் அதிகமாகுது. ஓகே, அது வந்து ஃபிக்ஸடாக இருக்குது.
இப்போ ஒரு மாதம் வந்து 0.5, இன்னொரு மாதம் வந்து 0.6 அப்படிலாம் வளரலை. ஒவ்வொரு மாதமும் அதோட வளர்ச்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஒவ்வொரு மாதமுமே 0.5 தான் வளருது. அதனால இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அதோட வளர்ச்சி இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி சொல்லலாம்? லீனியர் க்ரோத்னு சொல்லலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மொபைல் ஃபோனோட ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10,000 rupees. இந்த 10,000 rupeesன்றது நம்ம வாங்கும்போது இந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 800 rupees குறையுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எவ்ரி இயர், இந்த வேர்டிங்கை தான் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுது? குறையக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 800 rupees தான் ஒவ்வொரு வருஷமுமே குறையுது. ஓகே, அப்போ இந்த 800 rupeesன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபோன் ஆஃப்டர் 3 years. 3 years முடியும் போது அந்த மொபைல் ஃபோனோட ரேட் வந்து எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம செய்யலாமா? ரொம்ப ஈஸி சம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இனிஷியல் அமௌண்ட் வந்து 10,000. ஃபஸ்ட் இயர் எண்டில் இது எவ்வளோ கம்மியாகுதுன்னா 800 rupees. இப்போ ஃபஸ்ட் இயர். ஓகே, 1 into 800 800 தான். இப்போ 10,000 rupeesலேருந்து 800 நம்ம மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9,200. சரி, அப்போ ரெண்டாவது வருஷம் எவ்வளோ குறையும் அப்படின்னா இப்போ இருக்கிற அமௌண்ட்டு 10,000, மொதல் வருஷம் கம்மியான 800, அதுக்கு அடுத்து ரெண்டாவது வருஷம் கம்மியான 800. ஸோ இப்படி எழுதுறதுக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம்? -800 into 2ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அப்போது -800 into 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1600 கிடைக்கும். அப்போ 1600 இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 4. அப்போது இதில் வந்து 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போது ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 8,400. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 3 years கம்ப்ளீட் ஆகும்போது அந்த மொபைல் ஃபோனோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 10,000 - 800 into 3. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2,400. அப்போ இதுலேருந்து இதை கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,600 கிடைக்கும். ஓகே, 2,400 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கான ஆன்சர் இது தான். என்ன கிடச்சிருக்கு? 10,000ன்றது இனிஷியலாக அந்த நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும்போது இருந்த அமௌண்ட்டு. இப்போ 3 years எண்டுனும் போது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் 800 ரூபாய் குறையுது. மூணாவது வருஷம்னும் போது 800 into 3னும் போது 2,400. அப்போ அதை இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆன்சர் 7,600 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதில் என்ன இருக்கணும்னா டீங்கிறது இருக்கணும். டீன்றது என்னென்னா வேரிங் ஃப்ரம் 0 to 8 years. ஸோ டி அப்படிங்கிறது அப் டு 8 years வரலையும் அந்த மொபைல் ஃபோன் வந்து கிராஜுவலாக எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ இது நம்ம 0 வந்து போடக்கூடாது, 1லேருந்து தான் நம்ம எழுதணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வின்றது என்னது? ஃபோனோட வேல்யூ எந்த அளவுக்கு குறையுது, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுதுன்றதை நம்ம எழுதுகிறோம். ஓகே, மொபைல் ஃபோனோட அமௌண்ட் வந்து குறையிறத தான் நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு? 10,000 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்டிங்கில் இந்த மொபைல் ஃபோனோட ரேட் எவ்வளோ இருக்கும்? 10,000. அப்போ எவ்வளோ குறையும் அந்த இயர் ரெண்டில்? 800. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்?
9200 இருக்கும். இதுதான் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இந்த மொபைல் ஃபோனோட ரேட். அப்போ மறுபடியும் அந்த வருஷம் 800 கம்மியாகும் போது என்ன கிடைக்கும்? 8400 கிடைக்கும். இதுதான் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் இந்த மொபைல் ஃபோனோட விலை. இப்போ இதிலிருந்து 800 நம்ம கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 7600. இப்போ இந்த 7600லேருந்து 800 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6800 கிடைக்கும். இப்போ இந்த 6800லேருந்து நம்ம 800 மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 6000 கிடைக்கும். இந்த 6000லேருந்து மறுபடியும் 800 வந்து குறையும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5200 கிடைக்கும். மறுபடியும் 5200லேருந்து 800 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4400 கிடைக்கும். இப்போ இந்த 4400லேருந்து மறுபடியும் 800 மைனஸ் ஆகுது. ஓகே, மைனஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 கிடைக்கும். அப்போது 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோனோட ரேட் எவ்வளோ குறைஞ்சிச்சு? வாங்கும்போது 10,000க்கு வாங்கினது 8 வருஷம் முடியும் போது 3600 ருபீஸாக குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 8 years ஆஃப்டர் 8 years the mobile phone rate ஃபோனோட ரேட் வந்து எவ்வளோ குறைஞ்சி மொபைல் ஃபோன் ரேட் இப்போ எவ்வளோக்கு இருக்குது? 3600 ருபீஸாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது தேர்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் போது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த மொபைல் ஃபோனோட ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஆகும்போதும் ஒவ்வொரு வருஷம் எண்டுலேயும் இந்த மொபைல் ஃபோனோட ரேட் வந்து 800 குறையுது. அப்போது வி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இயர் வந்து குறையும் போது ஒவ்வொரு வருஷமும் குறையும் போது ஒவ்வொரு வருஷம் அதிகமாகும் போது, இப்போ ஒரு வருஷம் அதிகமாகுது, ஒரு வருஷம் அப்படின்னம்னா அந்த மொபைல் ஃபோனோட ரேட்டு குறையுது. அப்போது நம்ம இதை எப்படி இந்த எக்ஸ்பிரஷனை எழுதணும் அப்படின்னா, இனிஷியலாக இருக்க அமௌண்ட் வந்து 10,000. ஓகே, இப்போது இதிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800ன்றது ஃபிக்ஸடான அமௌண்ட்டு. பட் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த அமௌண்ட் அப்படின்னா வருஷத்தை. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸை தான் நம்ம டீன்னு சொல்கிறோம். டீங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த இயர்ஸ் அதிகமாக மொபைல் ஃபோனோட ரேட் என்னாகும்? கம்மியாகிக்கிட்டே வரும். இதுதான் அவங்க கேட்ட எக்ஸ்பிரஷன். நம்ம இதை எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் டிகே. லீனியர் டிகேனா என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிட்டே வருது. அதுக்கு பேர் தான் லீனியர் டிகே. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் போது 800 ருபீஸ் குறையும், செகண்ட் வருஷம் போது மறுபடியும் 800 ருபீஸ் குறையும். இதே மாதிரி குறைஞ்சி கடைசியில் என்னவா இருக்குது? கிராஜுவலாக கம்மியாகி கடைசியில் நமக்கு 3600ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஃபிக்ஸடாக 800 ருபீஸ் குறைஞ்சிட்டே வரும். அதுதான் லீனியர் டிகே. ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜோட இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 750, 750. ஓகே, எவ்ரி இயர் 50 pupils move from a nearby city to the village. என்னென்னா பக்கத்தில் இருக்க சிட்டியிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 50 பேர் இந்த வில்லேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் ஆஃப்டர் 6 years. 6 yearsக்கு அப்புறம் அந்த வில்லேஜோட பாப்புலேஷன் என்ன? இதுதான் கொஸ்டின். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அந்த வில்லேஜில்? 50 pupils. அப்போ +50. ஓகே, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம எப்பவும் செய்கிற மெத்தட் தான். இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது? 750. ஸோ ஓகே, ஃபஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 50 × 1. இப்போது 50 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800.
இப்போ செகண்ட் இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 + 50 × 2. ஏன்னா ஃபஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆன 50, அப்புறம் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிற 50. அப்போ 50 × 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ எத்தனை பேர் அப்படின்னும் போது 100. 50 × 2ன்றது 100. அப்போ 750யோட 100 நம்ம ஆட் பண்ணோம்னா 850. ஓகே, இப்போ அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 6 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இயர்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 750 + 50 × 6. அப்போ 50 × 6 போது என்ன வரும்? 5 6 are 30. அப்போ 300. இப்போ இந்த 750யோட 300 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1050 கிடைக்கும். இதுதான் 6 இயர்ஸ் எண்டில் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன். ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இனிஷியல் பாப்புலேஷன் 750 ப்ளஸ் இந்த 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா 300 = 1050 pupils. ஓகே, இப்போ இத்தனை பேர் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸில் அந்த வில்லேஜில் இருக்காங்க. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு டேபிள் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஸோ டி அப்படிங்கிறது வேரிங் ஃப்ரம் 0 to 10 years அப் டு 10 years வரையும் நம்ம அந்த டேபிள்ஸில் காமிக்கணும். கிராஜுவலாக எவ்வளோ பாப்புலேஷன் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம காமிக்கணும். ஓகே, பி அப்படிங்கிறது பாப்புலேஷன், இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பாப்புலேஷன். ஓகே, இப்போ டி எழுதிக்கிட்டோம். இது பி. இனிஷியலாக அந்த வில்லேஜில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 750. இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஃபஸ்ட் இயர் ரெண்டில் அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இனிஷியல் வந்து 500. சார் இனிஷியல் வந்து 750, அது கூட வந்து 50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு வருஷம் 50 தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அந்த இயர் ரெண்டில் பாப்புலேஷன் வந்து 800. இப்போது ரெண்டாவது வருஷம் ஸ்டார்டிங், செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த வில்லேஜில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னா 800. ஆனால் ரெண்டாவது வருஷம் எண்டிங்கில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா 50 வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ 850. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் இயர் 850, மறுபடியும் 50 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 900. இப்போ ஸ்டார்டிங்கில் 900, 50 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எண்டில் 950. இப்போது 5th இயர் அந்த ஸ்டார்டிங்கில் 950, 50 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இயர் எண்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1000. பாப்புலேஷன் வந்து 1000 இருக்காங்க. அடுத்து 6th இயர் ஸ்டார்டிங் 1000. இது கூட ஒரு 50 ஆட் பண்ணோம்னா 1050. இப்போ 1050 இது கூட ஒரு 50 ஆட் பண்ணும்போது நமக்கு 1100. 1100 இது கூட ஒரு 50 ஆட் பண்ணும்போது 1150. ஸோ 1150 + 50 1200. ஓகே, 1200 இது கூட ஒரு 50 ஆட் பண்ணோம்னா 1250. இது தான் 10 இயர்ஸ். அதாவது ஆஃப்டர் 10 இயர்ஸில் அந்த வில்லேஜில் எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1250. ஓகே, ஆஃப்டர் 10 இயர்ஸ் த வில்லேஜ் பாப்புலேஷன் is 1250. Okay, 1250. எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 10 இயர்ஸ் எண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலாக 750 + 50 × 10. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 500. அப்போது 10 இயர்ஸ் எண்டில் 500 pupils வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ மொத்த பாப்புலேஷன் எவ்வளவா இருக்குது? 750 + 500 = 1250 அப்படின்ற லெவலில் இந்த பாப்புலேஷன் இருக்குது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் கேட்காங்க. ஸோ எக்ஸ்பிரஷன்னா என்ன, எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்? பாப்புலேஷனை கண்டுபிடிக்கிறோம். அப்போ பி அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு.
இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்னது 750. அது கூட வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா 50. ஓகே, அப்போது 50 இன்ட்டு டி. டீங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இதுதான் டி. ஓகே, இப்போது நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் க்ரோத். லீனியர் க்ரோத்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் கான்ஸ்டண்ட்டாக 50 பீப்புள்ஸ் தான் இன்க்ரீஸ் தராங்க. ஒரு வருஷம் 50, ஒரு வருஷம் 60, ஒரு வருஷம் 70, அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 50 பீப்புள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற காரணத்தினால இந்த எக்ஸ்பிரஷன், இந்த இதை வந்து நம்ம லீனியர் க்ரோத்துன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இப்போ ஃபோர்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டெலிகாம் கம்பெனி ரீசார்ஜ் ஸ்கீம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்கீமில் என்ன இருக்குன்னா, 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் அந்த 600 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் கம்மியாகிக்கிட்டே வரும். அதுதான் அந்த ஸ்கீம். ஓகே, அப்போது இனிஷியலாக இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு. ஓகே, இனிஷியல் பேலன்ஸு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 ருபீஸு. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன எதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும்னா, ஈச் டே ஆஃப்டர் ரீசார்ஜில் எவ்வளவு குறையுது அப்படின்னா ரெடியூஸ்ட் பை 15 ருபீஸு. அப்போ இந்த 15 ருபீஸுன்றது கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே இருக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ குறையுது அப்படின்னா -15 ருபீஸு ஈச் டே. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த எப்போவுமே லாஸ்ட்டாக கேட்பாங்களா அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் எதனால இது லீனியர் டிகேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால நம்ம லீனியர் டிகேன்னு சொல்கிறோன்னா, 15 ருபீஸ்ன்றது கிராஜுவலாக கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளுமே 15 ருபீஸ் கம்மியாகிட்டே வருது. அதனால தான் நம்ம இதை லீனியர் டிகேன்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி எழுதுறது, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பேலன்ஸ் தானே நம்ம இது பண்ணுறோம், பேலன்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டுபிடிக்கிறது பேலன்ஸு. அப்போது பி ஆஃப் எக்ஸு, இந்த பேலன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த எக்ஸுன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கம்மியாகுது அதுதான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஈக்குவல் டு இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 600 ருபீஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ குறையுது அப்படின்னா 15 ருபீஸ் குறையுது. சரி, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, ஒவ்வொரு நாளும் 15 ருபீஸ்னால் இந்த டேஸை பொறுத்து தான் நமக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ டேஸை டிபெண்ட் பண்ணி தான் பேலன்ஸே இருக்குது. ஸோ அதனால் பின்றது பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இது எக்ஸ் வேரியாக பேலன்ஸும் வேரி ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் வந்து 0 ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 15 ருபீஸாக கம்மியாகுது. அப்போ எத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக 0 ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அந்த அமௌண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு. ஓகே, டெய்லி நமக்கு எவ்வளோ குறையுது அப்படின்றது 15 ருபீஸு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு என்னவா இருக்குது பேலன்ஸு. ஓகே, பி ஆஃப் எக்ஸு. இப்போது இந்த பி ஆஃப் எக்ஸ் பேலன்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0ன்னு சொல்லும்போது 600 மைனஸ் 15x ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு தேவை எக்ஸு, நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாளுக்கு அப்புறம் அது 0 ஆகுது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் டேர்மை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பரை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு அனுப்பும்போது ப்ளஸ் 600 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது -600ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 15x ஈக்குவல் டு 600. நமக்கு என்ன தேவை? எக்ஸு தான் தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 15. இப்போ நம்ம 5 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தா 3. இப்போ இங்கே 5 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 1 5s are 5, மீத வந்து 1 இருக்குமா? அப்போ 2
இது கிடைக்குது. இப்போ 3 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அப்போ 1 3s are 3, 4 3s are 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 14 கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 40 நாளுக்கு அப்புறம் இந்த பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஓகே, அப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னது? how many days அப்படின்னு கேட்டால் 40 days. after 40 days the balance is 0. okay, after 40 days the balance is 0. okay, அவ்வளோதான், நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 40 டேஸ்க்கு அப்புறம் இந்த பேலன்ஸ் வந்து 0 ஆகிடும். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் வந்து போட்டு காமிங்க. அது என்னென்னா எக்ஸுன்றது வேரிங் ஃப்ரம் 1 to 10 days. எக்ஸுன்றது டேஸு. ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பேலன்ஸு. ஒவ்வொரு நாளோட எண்ட்லேயும் அந்த பேலன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? ஸோ எவ்வளோ குறையுதுன்றதை நம்ம காமிக்கணும். ஸோ பேலன்ஸு இனிஷியலாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 600 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேயில் ஸ்டார்டிங்கில் இந்த பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? 600 ருபீஸாக இருக்கும். அப்போ அந்த டே எண்டில் என்னவாயிடும்? 15 ருபீஸ் கம்மியாகி நமக்கு 585ன்னு இருக்கும். இதுதான் செகண்ட் டேயோட ஸ்டார்டிங் 585. இதுலேருந்து 15 ருபீஸ் கம்மியாகுது. கம்மியானால் என்ன ஆகும்? 570 கிடைக்கும். இப்போ இந்த 570ல் 15 ருபீஸ் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555. ஓகே, இப்போ 555ல் 15 கம்மி பண்ணுறோம். அப்போ 514 கிடைக்கும். இப்போ 540 இதில் ஒரு 15 கம்மியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 525. இப்போ 525ல் 15 கம்மியாகுது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510 கிடைக்கும். 510ல் 15 கம்மியாகுது. கம்மியானால் என்ன கிடைக்கும்? 495. இப்போ 495ல் 15 கம்மியாகுது. அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 480. இப்போ 480ல் 15 கம்மியாகுது. கம்மியானால் என்ன கிடைக்கும்? 465. இப்போ 465ல் 15 கம்மியாகுது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 450. 10 டேஸோட முடிவில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 இருக்கும். ஓகே, இதுதான் அவங்க கேட்டது. என்ன கேட்டிருக்காங்க? இந்த டேபிள்ஸில் கிராஜுவலாக எப்படி குறையுது, எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இவ்வளோதான் இந்த சம். இதோட நமக்கு எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் 2.5ல் எப்படியெல்லாம் சம் இருக்குது, அது எப்படி ஈஸியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பி அப்படிங்கிறது பேலன்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.